சிறந்த அரசியல்வாதியான நீங்க இன்றைய இருக்கிற 2 திராவிட கட்சிகளை எதுவும் வேண்டாம் தமிழ்நாட்டு மக்கள் புதுசா ஒருத்தர் உருவாக்கி இருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? மக்கள் தீர்ப்பளிக்கிறார்கள். அதற்கு என்ன காரணங்கள் என்று ரொம்ப ஆழமா போய் நீங்கள் தான் ஒவ்வொரு கட்சியும் கள ஆய்வு செய்து செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், ஏன் இந்த சரிவு ஏற்பட்டது என்று ஒவ்வொரு கட்சியும் கள ஆய்வு செய்ய வேண்டும். நான் முதல்ல ஒரு 20 விழுக்காடு வரைக்கும் ஒரு ஓட்டு வாங்குவாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நான் 34 தொகுதிகளை திமுகவுக்கு கடுமையாக பிரச்சாரம் செய்தேன். ஆனால் ஆங்காங்க அவர் மொத்தமே 6 இடத்துக்கு தான் கூட்டத்துக்கு போனார். ஆனால் அந்த கூட்டங்களை கோடிக்கணக்கான மக்களுக்கு தொலைக்காட்சிகள் கொண்டு போய் சேர்த்தன. அவங்க ஊருக்கு வரலைன்னாலும் அந்த டிவியில் திரும்ப திரும்ப எல்லா தொலைக்காட்சியும் அதை பார்க்குறாங்க. அலையலையா மக்கள் வருவதை பார்த்து, அதனால் நான் ரிசல்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், மிஸ்டர் விஜய் ஹேஸ் பிகம் எ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித். There will be shocking surprises in the electoral results. அதிர்ச்சி தரத்தக்க ஆச்சரியங்கள் ஒருவேளை தேர்தல் முடிவுகளிலே ஏற்படலாம்னு சொன்னேன். அது மாதிரி முடிவுகள் வந்துருச்சு. இதை வைத்து திராவிட கட்சிகளின் எதிர்காலம் இதோட சீனிச்சு போகும்னெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு தேர்தலை வைத்து திமுகலாம் இந்தியாவிலேயே அதை போல கட்டமைப்பு கொண்ட கட்சி எந்த கட்சியும் கிடையாது. ஸ்ட்ரக்சரலா ஆர்கனைசேஷன் லெவல்ல ஏடிஎம்கேயும் ஒரு கட்டமைப்புள்ள கட்சி தான், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி. ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தோற்றுவித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு என்பது வேறு இந்தியாவில், எனக்கு தெரியும் இந்தியாவில் வேறு எந்த கட்சியில் அது கிடையாது. தோல்விகளை எல்லாம் சந்தித்து பிறகு வெற்றிகளும் பெற்றிருக்கிறார்கள். அதனால் இது ஒரு நிரந்தரமான சரிவாக இருக்க முடியாது. இதிலிருந்து மீண்டு எழுவார்கள். உங்களுடைய பார்வையில இந்த கட்சி 5 ஆண்டுகள் நிலையாக இருக்குமா? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? அதாவது ஆட்சிக்கு சில நாட்கள் கூட ஆகலை, அதுக்குள்ள இதுக்கு எத்தனை ஆயுள் காலம் என்று ஆரிடம் கணிப்பது ஒரு நாகரீகமான அரசியல் அணுகுமுறை அல்லன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888838. இமெயில் advtv@dttv.in.